இருக்கு. இங்கே வீடு கட்டினா நல்லா இருக்கும்ல. அம்மா அம்மா. என்ன அப்பு? அம்மா அம்மா, முந்திரி மரத்துல நான் ஒரு வீடு கட்ட போறேன். அப்பு நீயா? அதுவும் தனியாவா? நான் இன்னும் உங்க கண்ணுக்கு குழந்தையா தான் தெரியுறேன். நான் எப்பவோ பெரிய பையனா ஆயிட்டேன். அப்படியா? அது எனக்கு தெரியவே இல்ல. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நான் ஒண்ணு கிண்டல் பண்ணல. சரி பண்ணு, நான் பாக்குறேன். முதல்ல வீடு கட்டி முடிச்சிட்டு உங்களை வந்து பாக்குறேன். எங்க கட்டலாம்? இங்க கட்டலாம். அடடா, பிரமாதமா பண்ணிருக்க. நீ உண்மையிலேயே திறமைசாலிதான். ஆஹா, அப்பு நீதான் இந்த வீட்டை கட்டி இருக்கியா? ஆமா, நான் தான் கட்டினேன். ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பெரிய மரத்துல அப்பு ஒரு வீட்டை கட்டி இருக்கான். அவனுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கும்னு நாங்க நினைச்சு பார்க்கவே இல்ல. காத்துவை விட அப்புதான் திறமைசாலி. ஆமா ஆமா. உனக்கு தெரியுமா, அப்பு ஒரு வீட்டை கட்டி இருக்கான். அப்போ உன் புது வீட்டுக்கு எங்களை கூப்பிட மாட்டியா? எல்லாரையும் வர சொல்ல அப்பு. எல்லாரும் நீ கட்டின வீட பாக்கட்டும். ஆமா, நான் எல்லாரையும் கூப்பிட போறேன். முதல்ல என் ஃப்ரெண்ட் காத்துவை தான் கூப்பிட போறேன். அம்மா, அக்கா என் செப்ப எடுத்தத நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன். காத்து, அந்த சொப்ப அவன்கிட்ட கொடு. நீ எதுக்காக அவனோட சொப்பெல்லாம் எடுக்கிற? நான் எடுக்கலம்மா, அவன் பொய் சொல்றான். காத்து காத்து, இங்க என்ன பிரச்சனை? அடடா, அப்புவா? வா வா. நீ ஏதோ வீடு கட்டி இருக்கிறத கேள்விப்பட்ட. எங்களை உன் புது வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா? எல்லாரையும் கூப்பிடதான் நான் வந்தேன். அப்படியா? காத்து, அப்புவை பார்த்து கத்துக்க. உனக்கு சண்டை போடவும் அடம் பிடிக்கவும் மட்டும்தானே தெரியும். இவன் எவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கான்னு பாரு. காத்து, என் வீட பார்க்க நீ வரணும். நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூப்பிட போறேன். இந்த வச்சுக்கோ காத்து. அவன் கெட்டிக்காரன் தான். என்னை யாருக்கும் பிடிக்கல. நான் அவனை விட கெட்டிக்காரி தான். அவனை விட நல்ல வீடு நானும் கட்டி காட்டுறேன். காத்து, எங்க போற? காத்து, ஏய், என்ன யோசிச்சிட்டு இருக்க? நானும் ஒரு அழகான வீடு கட்ட போறேன். அப்பவே வீடு கட்டும்போது ஏன் உன்னால கட்ட முடியாது? தரையில கட்டணுமா இல்ல மரத்துக்கு மேல கட்டணுமா? யாரும் எனக்கு கிண்டல் பண்ண வேண்டாம். மரத்துக்கு மேல வீடு கட்ட எனக்கும் தெரியும். காத்து வீடு கட்ட போற விஷயத்தை நம்ம எல்லார்கிட்டயும் சொல்ல வேணாமா? சொல்லலாம் சொல்லலாம். என்ன காத்து? அக்கா என் கூட விளையாட வரவே மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு உனக்கு? நில்லு, எங்க போறேன்னு சொல்லு. அப்போட வீட பாக்குறதுக்கு. போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடணும். அப்போட வீட்டை விட என்னுடைய வீடு பெருசா இருக்கணும். ஐயோ, என்னுடைய குச்சி. இப்ப சரியாயிடுச்சு. கட்டுறதுக்கு கயிறு வேணுமே. திரும்பவும் கீழே இறங்கணும். அங்க ஏதாவது கயிறு கிடைக்குமா? ஐயோ, காட்டு பூனை. ஐயோ, என் முதுகு போச்சு. என் கை உடைஞ்சு போயிடுச்சு. என்ன, நீ அழுகிறியா? திமிரு பிடிச்சவள உன்ன. அம்மா, அப்பா, ஓடி வாங்க. அம்மா, அப்பா, வாங்க. காத்து, காத்து,
கண்ணை தரமா? இது பாரு, அப்பா வந்திருக்கேன் பாரு. அப்பா அப்பா அப்பா. வாம்மா, வீட்டுக்கு போகலாம். காத்து, நீ எதுக்காக மரத்துக்கு மேல ஏறின? விளையாடுறதுக்கு. விளையாடுறதுக்கா? யார் கூட? ஓஹோ, அப்படின்னா நீ அப்போ வீட்டுக்கு போகலையா? என்கிட்ட உண்மையை சொல்லு. நான் ஒரு வீடு கட்டுறதுக்கு தான் அந்த மரத்து மேல ஏறினேன். வீடு கட்டுறதுக்கா? எதுக்கு? நீங்களும் அப்போதான் கெட்டிக்காரன்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்காதா? இங்க வா. நீ கெட்டிக்காரி இல்லைன்னு யாரு சொன்னது? இங்க பாரு, உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா? கூடு கட்டுறது அணிலுக்கே உரிய திறமை. நாம எப்பவுமே அடுத்தவங்களுடைய திறமையை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற திறமைய நாம வளர்த்துக்கணும். புரிஞ்சுதா? இங்க பாரு காத்து, அப்போ உனக்கு எவ்வளவு நெருங்கிய நண்பன். அதனால தானே அவன் முதல்ல அவன் வீட்டுக்கு ஒண்ணு கூப்பிட்டான். சரி, கவலைப்படாத. உன் கால்ல இருக்கிற காயம் ஆறுனதும் அப்போ வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அம்மா போயிட்டாங்க. அப்போடைய வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். அப்போ அப்போ. காத்து, வா வா. உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நீ இவ்வளவு நேரமா எங்க போயிட்ட? ஐயோ ஐயோ, என்ன ஆச்சு உன் காலுக்கு? அத நான் அப்புறமா சொல்றேன். நான் உனக்கு கொண்டு வந்த பரிசு பாரு. எங்க எங்க? இவங்களா? உன்கிட்ட இருந்து இவங்க திருடின பொருட்கள் தான் இதெல்லாம். இதெல்லாம் எனக்கு திரும்பி கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்ல. காத்து, நீ பண்ணது ரொம்ப நல்ல காரியம். என்னால நம்பவே முடியல. நீ தான் உண்மையான திறமைசாலி. இது ஒரு பெரிய தொந்தரவா இருக்கே. என்ன சத்தம்? எனக்கு தலைய வலிக்குது. யார் நீ? எதுக்காக என்ன தொந்தரவு செய்யற? எனக்கு ரொம்ப கோவம் வரும் தெரியுமா? என்ன தெரியாதா? நான் ஒரு தேனி. ஈக்கல பாத்திருக்கேன். ஆனா தேனிய பாக்குறதும் கேள்விப்படுறதும் இன்னைக்குதான். எங்களை போல தேனீக்கள் தான் தேனை உற்பத்தி செய்யறோம். தேனா? அது என்ன? வா, உனக்கு காட்டுறேன். நீ என்ன அந்த பூவோட விளையாடிட்டு இருக்கியா? ஆமா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நாமளா? என்னோட வீட்டுக்கு. இதோ வந்துட்டோம். எங்க எங்க உன் வீடு? அதோ மேல பாரு. பயப்படாத நண்பனே, வீட்டு மேல காய் விழுந்துருச்சு. அதனாலதான் ஆரவாரம். இப்பதான் நிம்மதி. சரி, நான் அந்த மர நிழல்ல இருக்கேன். அட அட, நல்ல காற்று, அழகான இடம். இங்க எவ்ளோ தேனீ இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க பூக்கள்ல இருந்து தேனை சேகரிச்சு கூட்டுல கொண்டு போய் வைப்போம். அது சரி. அப்படின்னா தேன் எடுக்கதான் நீ அந்த பூவுல இருந்தியா? ஆமா, உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன். வா பூப்பி. அதிசயம்தான். இதுதான் எங்களோட வீடு. வீடா? இது அரண்மனைய போல இருக்கு. ஆமா,
இது அரண்மனை தான். இங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. இங்க நிக்கிறவங்க காவலாளிங்க. அதோ அங்க போறவங்க வேலையாட்கள். அப்போ இங்க நிறைய பேர் இருக்கீங்களா? ஆமா, ஏராளம். ராணி தேனீ, ஆண் தேனீக்கள், வேலைக்கார தேனீக்கள், பெண் தேனீக்கள் தான் வேலைக்கார தேனீக்கள். சரி வா, எல்லாரையும் உனக்கு காட்டுறேன். ரொம்ப இனிமையா இருக்கு. இங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னியே, அப்படின்னா உனக்கு என்ன வேலை? இங்க சுத்தி தெரியறது தானா? ஹேய், என்ன போல தேனீக்கள் தான் பூக்கள்ல இருந்து தேனை சேகரிக்கிறோம். பிறகு கூடு கட்டுவது, கூட்டை சுத்தம் செய்யறது, தேன் சேகரிக்கிறது, இன்னும் சில சமயங்கள்ல காவல் காக்கிறதும். அப்படியா? எவ்வளவு வேலைகள்! அதோ அங்க பாரு, ஒரு தேனி தேனை கொண்டு வந்து கூட்டுல வைக்கிறது. பிறகு தேனை கூட்டுல வச்சதுக்கு அப்புறமா தான் சிறகுகளால வீசும். அப்புறம் தேன்ல உள்ள நீரெல்லாம் போய் தேனா மாறிடும். ஆமா ஆமா, அதிசயம்தான். ஹாய் குட்டி தேனீகள். அதுங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் பிறந்ததுங்க. வா வா வா, அங்க தேனீக்களோட ஆட்டத்தை பார்க்கலாம். என்னது அது? வா. அட, இது என்ன நடனமா? இங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கா? ஐயோ, இது ஆட்டமோ பாட்டோ இல்ல. புதிய தேன் இருக்கிற இடத்த எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்கு தேனீக்கள் செய்யும் அறிவிப்பு முழக்கம். உங்க செயல் எல்லாமே அதிசயம்தான். ஆஹா, எவ்வளவு இனிமை! தேனுக்கு இவ்ளோ சுவைன்னு எனக்கு தெரியாம போச்சே. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய் ஏய், கண்ணை தோற. எங்க எங்க தேனீக்கள்? அவங்க நடனம் ஆடிட்டு இருந்தாங்களே. நம்ம ஒன்னாதானே உன் வீட்டுக்கு போனோம். நீ கனவு கண்டுட்டு இருந்த. நீ தூங்கிட்டு தானே இருந்த. அப்படியா? எல்லாம் கனவு தானா? நல்ல இனிமையான கனவு.